சண்டேல என்ன ஸ்பெஷல் சமையல் பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷா காய்கறி, கீரை எல்லாமே பறிச்சு கொண்டு வந்து அத தான் சமைச்சிருக்கேன். வெள்ள சாதம் கொஞ்சம் வடிச்சுட்டு, நம்ம மாடி தோட்டத்தில பறிச்ச கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதோட மொச்சக்கொட்டை கொஞ்சம் சேர்த்து குழம்பு பண்ணியிருக்கேன். மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த சிறுபசலை கீரைய பச்சை பயிறு போட்டு கடைஞ்சு வச்சிருக்கேன். நம்ம பருப்பு போட்டு கடையிறத விட இந்த மாரி பச்சை பயிறு போட்டு கடைஞ்சிங்கன்னா, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் நல்லது. கொஞ்சம் ரசம் பண்ணியிருக்கேன். ரசம் இல்லாம தினம் சாப்பாடே இறங்காது. இது நம்ம மே மாசம் போட்ட மாங்கா ஊறுகாய். நெறைய பேரு இந்த மெத்தட்ல போட்டா கெட்டு போகாதான்னு கமெண்ட் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா கெட்டு போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சு கொண்டு வந்த சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் சேப்பங்கிழங்கு கொழ கொழப்பா இருக்குன்றதுனாலயே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியா கிரிஸ்பியா செஞ்சு குடுத்து பாருங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சேமியா கீர் பண்ணியிருக்கேன். அப்படியே ஜவ்வரிசி வத்தலும் பொரிச்சு வச்சிருக்கேன். இது வீட்லயே பண்ண ஜவ்வரிசி வத்தல். இதனுடைய வீடியோ லிங்க்கும் குடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. மாடி தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த காய்கறி தான் இன்னைக்கு சமையலா இருக்கு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க.